வரதானம் செம பவர்ஃபுல்லான வரதானம். அதுலேயும் குறிப்பாக நேற்று முரளிக்கு அப்புறம் நமக்கு வெற்றி அப்படின்னாலே, ஓ பாபா இந்த அர்த்தத்தில் தான் வெற்றின்னு சொல்கிறாரோ அப்படின்னு நான் நேற்று தான் புரியவே ஆரம்பிச்சது. இல்லை, வெற்றினா அனைத்து பொக்கிஷங்களையும் ஒரு வினாடி விடாமல் பயனுள்ளதாக பயன்படுத்துறது. அது சக்தியாக இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும், தெய்வீக குணங்களாக இருக்கட்டும், வார்த்தையாக இருக்கட்டும், ஒரு வினாடி கூட வீண் விஷயமே இல்லாமல் இந்த சேவை சுய புருஷார்த்தம் இதுக்காகவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது, அதுதான் வெற்றி. ஸோ இப்போ அந்த அர்த்தத்தோடையே இதை பாருங்கள், சமசூப்பராக இருக்கும். உங்களுடைய மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தி முழு வெற்றியை அடையக்கூடிய நிரந்தர சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், முழு வெற்றியை அடையணும் அப்படின்னாலே நேற்று சொன்ன மாதிரி எல்லா பொக்கிஷங்களையும் நீங்கள் பயன்படுத்துறது பயனுள்ளதாக. அப்படி பண்ணணும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகப்படுத்துங்க. ஏன்னா அதுதான் முக்கியமே இல்லையா? நான் ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணுன்னாலும் கான்சன்ட்ரேஷன் வேணும். நீங்கள் ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்கும்போதே உலகத்திற்கு சக்தி கொடுக்கணுன்னாலும் கான்சன்ட்ரேஷன் வேணும். நான் இப்போ இனிமையான முகத்தோடு அவங்களுக்கு பாபாவை வெளிப்படுத்தணும்னு நினச்சாலும் இதை பண்ணணுன்ற அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அதேமாதிரி சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிற உலகத்துக்கு கான்சன்ட்ரேஷன் வேணும். என்னுடைய நடத்தையின் மூலமாக அவங்க நடத்தையை மாற்றுறன்றது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இது செய்யும்போது, காரியம் செய்யும்போதோ பேசும்போதோ. அப்போ இது எல்லாத்துக்கும் கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகம். ஸோ அதிகம் வேணும். அதை அதிகரிக்கிறதுக்கு பாபா நினைவு முக்கியம். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக தடையிலிருந்து நீங்கள் விடுபட்டுடுவீங்கன்ற, எல்லா தடையிலிருந்தும். ஸோ இங்கே தடைன்றது வெற்றி அடையாமல் பண்ணுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பொக்கிஷங்களை காரியத்தில் பயன்படுத்த விடாமல் பண்ணும் இல்லையா? மற்ற எண்ணங்கள் வரும்போது பொக்கிஷங்களை நீங்கள் பயன்படுத்த முடியாது. அது அந்த மற்ற எண்ணங்கள் வர்றது தான் தடை. ஆனால் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா தடையே இருக்காது. அதனால் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதுக்கு என்ன பண்ணோம்? ஒரு பாபா வேறு யாரும் கிடையாது. அடிக்கடி ஜானகி தாதி சொல்கிறது இதுதான், ஏக் பாபா தூஸ்ரா நா கோயி. ஒரு பாபா வேறு யாரும் கிடையாது, நானும் பாபா மூணாவது யாரும் கிடையாது. அப்படி உங்களுக்கு அனுபவமாகும் ஈஸியாக. அப்போ உங்களுடைய மனநிலையும் ஒரே சீரானதாக, ஸ்திரமாக, ஈஸியாகவே இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் என்ன? கான்சன்ட்ரேஷன் பவர். அதுதான் முக்கியம். அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் நீங்கள் கவனம் கொடுக்க கொடுக்க வந்துடும். அப்போ தானாகவே நன்மை செய்யக்கூடிய அந்த பாவனையும், யாரை பார்த்தாலும் அந்த சகோதரத்துவ பார்வையும் இருக்கும். ஆனால் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சக்திசாலி ஆகணும் அப்படின்னா, உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய மனம் புத்தி தானாகவே வேலை செய்கிற அளவுக்கு சக்திசாலி ஆனாதான் கான்சன்ட்ரேஷன் பவர் வரும் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? சுயராஜ்ய அதிகாரி ஆகணும். ஸோ அதுக்கும் கான்சன்ட்ரேஷன் பவர் வேணும். ஆனால் இது இருந்தால் தான் கான்சன்ட்ரேஷன் பவரும் வரும்ன்றார். அப்போ அதுக்கு சக்திசாலி ஆகணும்னா யோக பலம், பாபா நினைவு, ஞானத்தை சிந்தனை பண்ணுறது, இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை பண்ணுறதுக்கும் கான்சன்ட்ரேஷன் வேணும். ஆனால் இதை பண்ண கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும். ஸோ அதனால தான் கூப்பிடும்போதே யோகா பண்ணால் கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும்ன்ட்டு எல்லா அடயோகம் கூட சொல்லுவாங்க. ஆனால் இந்த யோகத்தில் தான் அது சாத்தியம். ஸோ அப்போ மனம் புத்தி நீங்கள் சொல்கிறதை மீறி வேலை செய்யக்கூடாது இல்லையா? மனம் ஒரு யானை பலம் மாதிரி. ஆனால் அந்த யானையே பாகன் ஒரு கம்பியை முன்னாடி போடுவோம், அதை தாண்டி வராது எவ்வளோ நேரம் ஆனாலும், அந்த பாகன் அந்த கம்பியை எடுக்கிற வரைக்கும். அந்த மாதிரி மனம் புத்தி உங்கள் கட்டளை மீறி எதுவும் யோசிக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது தான் உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும், வெற்றி அடைய முடியும். அதனால் ஒரு வினாடி சலனம் கூட இருக்கக்கூடாதுன்றார். சுற்றி நடக்கிற எதுவும் காமத்தினாலேயோ, கோபத்தினாலேயோ, பயத்தினாலேயோ ஒரு சின்ன சலனம் கூட, ஒரு வினாடி கூட மனதில் வரக்கூடாது. உங்கள் கனவுல கூட வரக்கூடாதுன்றார். எவ்வளோ அது ரொம்ப முக்கியம் இல்லையா? கனவுலையும் உங்களுக்கு மார்க் போடப்படுது.
இல்லையா? நிறைய டெஸ்ட் பேப்பர் கனவுல வைப்பார் இல்லையா? இங்கே முழிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்போது உள்ளுணர்வில் ஆழமாக பதிவாக இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு கனவுல வரும். அங்கே ஆழமாக பதிவாகலன்னா சாதாரண குணத்தை வெளிப்படுத்தி ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸோ கனவுல கூட ஒரு வினாடி கூட சலனம் அடையக்கூடாது. அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பவரை அதிகப்படுத்தி வெற்றி அடையுங்க. அப்போ முழுக்க முழுக்க இந்த கஜானாக்களை நம்ம மைண்டுக்குள்ளே ஒட்டிக்கிட்டே இருக்கணும், பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும், மற்றவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். யாரும் வெறுங்கையோடு போகக்கூடாதுன்றாருல்ல. செம்ம பவர்ஃபுல் வரதானம். ஸ்லோகன்: தாமரை மலர் எப்படி சேத்துல இருந்தாலும் விலகி இருக்குது இல்லையா? வேறு சேத்துல இருக்கும், ஆனால் தாமரை மலர் தண்ணியில் கூட படாது, அதுக்கும் மேலே இருக்கும். அந்த மாதிரி விலகி இருங்க இந்த கலியுக உறவுகளில் இருந்து. அப்போ தானாகவே பாபாவுடைய அன்பை பெறுவதற்கு பாத்திரமானவர் ஆவீங்க, தகுதியானவர் ஆவீங்க. அப்போ பாருங்களா, பாபாவுக்கு யாரை பிடிக்கும்? யார் எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கிறாங்களோ அவங்கள தான் பிடிக்கும். அதான் காதலன் காதலி உறவு இல்லையா? காதலனுக்கு எந்த காதலியை பிடிக்கும்? தன்னையே 24 மணி நேரம் நினச்சிட்டு இருக்கிற பொண்ணை தான் காதலனுக்கு பிடிக்கும். அதே மாதிரி தான் நம்ம பாபாவும். அப்போ தான் பாபாவுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும். அன்பு கிடைச்சாதான் அவர் உங்களை நினைப்பார். அவர் நினைக்கும்போது தான் உங்களுக்கு சக்தி கிடைக்கும். இதுதான் இங்கே பெரிய ஆச்சரியம். ஏன் விகாரத்துலலாம் விழுந்துட்டிங்கன்னா உங்களுக்கெல்லாம் பாபா நினைக்க முடியலன்னா அவர் திருப்பி நினைக்க மாட்டார் உங்களை. அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினைக்கிறதுனால சக்தி கிடைக்கல, அவர் நினைக்கிறதுனால தான் சக்தி கிடைக்குது இல்லையா? ஒரு அழுக்கான காரியத்தை பண்ணும்போது டக்குன்னு உங்களை விட்டுருவார். உங்களை நான் எதுக்கு நினைக்கணுன்ட்டு விட்டுருவார், இது திருந்தாத குழந்தைன்ட்டு. ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதான் சொல்கிறார், கனவுல கூட சலனம் வரக்கூடாது, மனதளவில் கூடன்றார். அப்போ தான் பாபாவுடைய அன்புக்கு பாத்திரமானவர் நீங்கள் ஆக முடியும். கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க இல்லையா? இங்கே ஒரு வினாடியும் அங்கே சொர்க்கத்தின் அரண்மனையை கட்டி எழுப்பிட்டு இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய அரண்மனையை. ஓம் சாந்தி. ஐ லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.